ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 46ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையில் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதாவது தேவன் தம்முடைய வாசஸ்தலத்தில் தாம் வாசம் பண்ணுகிற இடத்தில் அவர் இருக்கிறார். முந்தின வசனத்தை வாசிப்போமே ஆனால், ஒரு நதி உண்டு. அந்த நதி தேவனுடைய நகரத்தையும், அந்த நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். அப்ப அவருடைய அந்த நகரத்தினுடைய அந்த நீர்க்கால்கள் நகரத்தையும் தேவனுடைய பர்வதத்தையும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அது சந்தோஷிப்பிக்கும். அப்ப அங்க நடுவுல கர்த்தர் இருக்கிறார், அது அசையாது. அது அசையாது. அந்த நடுவில் கர்த்தர் இருக்கிறார். அதிகாலைகள் அதற்கு சகாயம் பண்ணுவார். அப்ப ஆண்டவருடைய உதவி, ஆண்டவருடைய ஒத்தாசை எந்த மனிதனுக்கு, எந்த மனுஷிக்கு அது கிடைக்கும் என்றால், நம்முடைய இருதயத்தில் கர்த்தர் வாசம் பண்ண வேண்டும். நம் நடுவில் அவர் வாசம் பண்ணும் பொழுது நாம் எதை குறித்தும் கவலைப்படாமல், அசைக்கப்படாமல் இருப்போம். அது மட்டுமல்ல, கூடவே சொல்லப்பட்டிருக்குது அதிகாலையில். அப்ப நமக்கு என்ன பண்ணுவார்னா, அதிகாலையில் ஒரு ஆசீர்வாதம். அதிகாலையில் என்ன ஆசீர்வாதம்? நாம் கர்த்தரை தேடும் பொழுது. இப்ப நிறைய பேருக்கு அதிகாலை அப்படின்னா என்ன யோசிக்கிறோம்? அதிகாலையில நான் கர்த்தரை தேடணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு நைட்டு ரொம்ப லேட் நைட்டாக படுக்கிறாங்க, போகிறாங்க, வர்றாங்க, வைக்கிறாங்க, உட்கார்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அவங்க எழும்புறதே 10 மணி, 8 மணி, 9 மணி. அவங்க எப்போ எழும்புறாங்களோ அதான் அதிகாலை அவங்களுக்கு. இப்போ நீங்கள் ஜப்பான் போன்ற நாடுகளில் போனீங்கன்னா, அங்கே 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ தான் இரவு, மற்றபடி பகல் இருந்து கொண்டே இருக்கும். லண்டனில் போனீங்கன்னா 4 மணி நேரமோ 5 மணி நேரம் தான் இரவு, மற்ற நேரமெல்லாம் பகல் இருந்துகிட்டே இருக்கு. சில இடம் இருளாகவே இருக்கும், சில இடம் பகலாகவே இருக்கும். 6 மாதம் பகல் வரும், 6 மாதம் இருள் இருக்கும். சில இடத்துல அப்படி இருக்கும். இந்தியாவில் தான் கர்த்தர் கரெக்டாக வச்சுருக்காரு. 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் வெயில், 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவுன்னு இந்திய தீபகற்பம் தான் ஒரு ஆசீர்வாதமான இடமா இருக்கு. அப்ப இந்த வசனங்கள் தெற்காசியாவில் காணப்படுகிற கால சூழ்நிலைகள். ஆண்டவர் சொல்லுகிறது என்னன்னா, காலையில தேடுங்க, அதிகாலையில தேடுங்க. ஜப்பான் மக்களை பாருங்க, சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க. எப்பொழுதும் சுறுசுறுப்பா, எப்பொழுதும் வேலை செஞ்சு, எப்பொழுதும் சுறுசுறுப்பா ஓடி ஆடிட்டே இருப்பாங்க. அவங்களுடைய வேலையெல்லாம் அப்படி இருக்கும். அப்ப அவங்க கர்த்தருக்குள்ள வளர்வதற்கு, பக்தியாய் இருப்பதற்கு, பக்தியாய் வாழ்வதற்கு, ஆண்டவருக்குள்ள அவங்க தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு கற்றுக்கொள்ளுகிறார்கள். இப்போ நமக்கு ஆண்டவர் அதாவது சொல்கிறாரு, நான் உங்கள் நடுவில் நான் வாசம் பண்ணும்போது நீங்கள் பிரச்சனை நிமித்தம், போராட்ட நிமித்தம் அசைக்கப்பட மாட்டீர்கள். அப்போ என் நகரத்தில் நான் வாசம் பண்ணுகிறது போல என் பிள்ளைகளுடைய இருதயத்தில் நான் வாசம் பண்ணுகிறேன். அப்போ அவர் வாசம் பண்ணும் பொழுது என்ன நடக்குமோ, அதிகாலைகள் சகாயம், அதற்கு உதவி செய்கிறார். அப்போ நாம் என்ன செய்யணும்? காலையில் அவரை தேடணும், அதிகாலையில் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். இந்த வசனத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. நான் சொல்லுகிறது ஒரு வகையான அர்த்தம். இன்னும் பல மீனிங்ஸ் அதில் இருக்கு, பல அர்த்தங்கள் இருக்கு. கண்காணத்தில்
நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வசனத்துக்கு பல அர்த்தங்களை அவர்கள் சொல்லியிருப்பார்கள். நமக்கு அந்த அர்த்தங்களுக்குள்ளெல்லாம் நம்ம போகலை. நம்ம போக வேண்டிய காரியம் என்ன? இந்த நீர்க்கால்கள் அந்த நகரத்தை, அவருடைய பரிசுத்த பர்வதத்தை சந்தோஷிப்பிக்கும். அப்படி சந்தோஷிப்பிக்கிறதுனால வேதம் சொல்லுகிறது அதன் நடுவில் கர்த்தர் இருப்பார். அவர் அதன் நடுவில் கர்த்தர் இருக்கிறார். ரெண்டாவது, அங்கே நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுறது மட்டும் ஒரு பெரிய ஹைலைட் கிடையாது, பெரிய விஷயமே கிடையாது. அவர் சொல்றார் அசையாமல், அவர் அசைய விடாமல் நம்முடைய காரியத்தில் நிலைத்திருக்க பண்ணுகிறார், சந்தோஷிப்பிக்கிறார், நமக்கு வரக்கூடிய காரியங்களை உதவி செய்கிறார், ஒத்தாசை தருகிறார். அப்போ நாம் அவரை விடாமல் பிடிச்சு கொண்டா நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுவார். இந்த வாசம் பண்ணுகிற இடத்துக்குள்ள ஆண்டவர் வாசம் பண்ணுவதற்கு ஏற்றபடி துதி, ஜெபம், ஆராதனை, மகிமை, கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிப்பது, இப்படி நாம் வளருவதை தான் கர்த்தர் விரும்புகிறார். இப்படி நாம் வளரும்போது தான் தேவன் பலத்த பெரிய கிரிகளை நமக்குள்ளே இருந்து செய்ய முடியும். இல்லைன்னா அவர் ஒன்றுமே செய்ய முடியாது. நாம் என்ன நினைக்கிறோம்? என் வாழ்க்கையில் எனக்கு இருக்கிற இந்த இதில் நான் இப்படி வந்துடுவேன், அப்படி வந்துடுவேன், இதை இப்படி சாதிச்சிடும், அதை அப்படி சாதிச்சிடும் நினைக்கிறோம். மனுஷனால் கூடாது. பல சாதனையாளர்களுடைய சாதனை, பல சாதனையாளர்கள் சாதித்த சாதனையெல்லாம் எப்படின்னு பாருங்க. அவங்க சாதித்த விஷயத்தை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா 2 காரியங்கள் அதில் இருக்கும். தேவனுடைய ஒத்தாசை இல்லாமல் ஒரு மனிதனும் சாதித்து விட முடியாது. தாமஸ் ஆல்வா எடிசனாக இருக்கட்டும், பெரிய பெரிய ஜாம்பவான்கள், கண்டுபிடிப்பாளர்கள், சயின்டிஸ்ட், இவர்கள் எல்லாரும் இருக்கட்டும், அவர்கள் எல்லாரையும் நீங்கள் உற்று கவனித்தீர்களே ஆனால் வேதம் அவர்களுக்கு உதவி செய்திருக்கும். வேத வசனங்கள் அவர்களை கண்டுபிடிப்பிற்கு, அவர்கள் வளர்வதற்கு, அவர்கள் உயர்வதற்கு நிச்சயம் அது ஏதாகிலும் ஒரு விதத்தில் உதவி செய்திருக்கும். சிலர் இந்த வேத வசனத்தை சரியாய் புரிந்து கொண்டு நடந்தவர்களும் உண்டு, அதை தவறாய் எடுத்து நடத்தினவர்களும் உண்டு. நிறைய பேர் நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். அப்படிப்பட்ட மனிதர்கள்லாம் நிறைய பேர் தங்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய காரியத்தை சாதிப்பதற்கு, ஏன் நம்ம காந்தி அவர்கள், நம்முடைய தேசப்பிதா காந்தி அவர்கள் அதிகமாய் வாசித்த புத்தகங்களில் ஒன்று வேதாகமம். அவர் வேதாகமத்தை அதிகமாய் ரசித்து ருசித்து வாசித்தார். விவேகானந்தர் வேதாகமத்தை அதிகமாய் ரசித்து ருசித்து வாசித்தவர், அதிலிருந்து ஜனங்களுக்கு போதித்தவர். அவருடைய ஞான சுடர் புத்தகத்திலெல்லாம் அது எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ஆண்டவர் ஒரு மனிதனுடைய இருதயத்தில் வந்துவிட்டால், ஒரு மனிதனுக்குள் வந்துவிட்டால், உலகத்தில் பல ரகசியங்கள் சொல்லப்படுகிறது. பெரிய பெரிய மனிதர்கள் இயேசுவின் மேல் வைத்த அன்பினாலே தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள், அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெரிய பெரிய மனிதர்கள் எல்லாம் நாம் உள்புகுந்து, அதாவது அவருடைய வாழ்வில் போகும் பொழுது அந்த முடிவில் அவர்கள் தேவனுக்காக இரத்த சாட்சியாய் மரித்திருக்கிறார்கள். ஏன்னா சில புத்தகங்களை வாசித்த பொழுது எனக்கு பெரிய ஆச்சரியம் காத்திருந்தது. சில பரிசுத்தவான்களாய் வாழ்ந்திருக்கிறார்கள், ஆனால் வெளி உலகத்துக்கு அவர்கள் வேறு விதமாய் தெரிந்தார்கள், ஆனால் அவர்களை கொன்றிருக்கிறார்கள். நிறைய சாட்சிகளை நான் சொல்லிக்கொண்டே போக முடியும். அப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறார். ஆச்சரியப்படுவீர்கள், இவர் இப்படியா, அவர் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. அவருடைய வாழ்வில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் இயேசுவின் மேல் உள்ள அன்பினாலே பெற்றுக்கொண்டது நிமித்தம் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அதனால் அவர்கள் அசையலை. நீங்கள் நல்லா கவனிங்க, அவர்கள் அசையலை.
என்ன பிரச்சனை வந்தாலும் அப்படி ஸ்ட்ராங்காக நின்றார்கள். நம்முடைய வாழ்விலையும் நம்முடைய இருதயத்தில் நம்முடைய நம்ம நடுவில் கர்த்தர் வாசம் பண்ணுவாரே ஆனால் நாம் அசைக்கப்பட மாட்டோம். அதிகாலை நமக்கு சகாயம் கிடைக்கும். சகாயத்தினாலே நாம் மேன்மை அடைவோம். மறந்து விடாதீர்கள், கர்த்தர் நம்முடைய இருதயத்திலிருந்து அவர் விலகி விடாதபடி காத்து கொள்வது மிக மிக முக்கியம், அவசியம். ஆமென், ஆமென்.